ஆனால் நீங்கள் இந்த மக்களுக்கு தொண்டு செய்யணும்னு சொல்லிட்டு கட்சி ஆரம்பித்து வந்துட்டீங்க. அதுக்கப்புறமாவது கொஞ்சம் அடக்கி வாசிச்சிருக்கனால ஏற்கனவே நம்ம நாடு அங்கங்கே ஒயின் ஷாப் மூலமாக இந்த மது பிரியர்களால் நாசமாக போயிட்டுருக்கு. அவங்களுக்கு இந்த எரியிற நெருப்பில் எண்ணெயை ஊற்றுற மாதிரி ஒரு பாட்டை ரிலீஸ் பண்ணுறீங்க பார்த்தீங்களா? ஹே பத்தலை பத்தலை குட்டியும் பத்தலை புட்டியும் பத்தலை மத்தலாம் ராடு, ஹே மத்தலாம் ராடு. தேவையா? ஆனால் நீங்களும் இந்த ரஜினிகாந்த் ஐயாவும் இந்த சில்க் ஸ்மிதா அம்மாவை வச்சு எத்தனை குடிகார பாடல்களை ரிலீஸ் பண்ணியிருந்திருப்பீங்க. ஆனால் பாவம் அந்த அம்மா தன்னுடைய கவர்ச்சியான உடலை மெயின்டைன் பண்ணணுங்கிறதுக்காக தினமும் ஒரு பாதாம் பருப்புலாம் சாப்பிட்டு வாழ்ந்துருந்துருக்காங்க அந்த காலத்தில். சில்க் ஸ்மிதானா அவங்க ரிசர்வ்டாக இருப்பாங்கன்னு சொல்லுவாங்க. எங்களோட மிங்கிலாக இருப்பாங்க. ஒரு டைம் கேட்குற மதியானம் என்ன சாப்பிட்டீங்க நீங்கள் அப்படின்னு. நான் நல்லா தின்ட்டு வந்திருக்கேன். சாப்பாடு என்ன? சாப்பாடு தாண்டி கழுத 5 பாதாம். அவங்களுக்கு புரிஞ்சிருச்சு போல இந்த உலகத்தெல்லாம் வாழ முடியாது, இவங்களோடலாம் வாழ முடியாதுன்னு சொல்லிட்டு போய் சேர்ந்துட்டாங்க சீக்கிரமாக. நீங்கள் எல்லோரும் இன்னமும் ஜாலியாக வேற ஒரு பொண்ணாக கூட டூயட் பாடிட்டு இருக்கிறீங்க. கடவுள் தான் பார்த்துக்கணும்.